தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டிங்கில் இருக்க இந்த வீடியோவில் உங்களோட இமேஜ் ஆட் பண்ணி எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்தா அந்த வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்மளோட இமேஜ் எடிட் பண்ணணும். அதுக்கு நம்ம பிக்சார்ட் அப்ளிகேஷனை யூஸ் பண்ணுறோம். பிக்சார்ட் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிவிட்டு எடிட் ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட பிக்சரை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். பிக்சரை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இதில் அப்படியே நீங்கள் ட்ராக் பண்ணுங்கள். இதில் ரிமூவ் பிஜி அப்படின்னு இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணது பேக்ரவுண்ட் உங்களுக்கு ரிமூவ் ஆகி வந்த பிறகு மேலே உள்ள டவுன்லோட் சிம்பிள் கிளிக் பண்ணி இதில் சேவ் அஸ் பிஎன்ஜி அப்படின்றத கிளிக் பண்ணி இங்கே சேவ் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்து உங்கள் கேலரியில் சேவ் பண்ணிக்கிங்க. லைட் மோஷன் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணி நீங்கள் இம்போர்ட் பண்ணால் அந்த ப்ரீசெட் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ண பிறகு இங்கே க்ரீன் வீடியோ, பேக்ரவுண்ட் வீடியோ அப்படின்றிருக்கும். இந்த ரெண்டு வீடியோ நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. க்ரீன் வீடியோ அப்படின்றத கிளிக் பண்ணி இந்த கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த ஸ்டார் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ண அந்த க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிங்க. எந்த ஃபோல்டரில் டவுன்லோட் பண்ணிச்சிங்களோ அதை போய்ட்டு அந்த க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோ செலக்ட் பண்ணி ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிட்டு பேக் வந்துருங்க. அதே மாதிரி உங்களுக்கு பேக்ரவுண்ட் வீடியோ அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி இந்த கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த ஸ்டார் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இந்த பேக்ரவுண்ட் வீடியோ செலக்ட் பண்ணி மேலே உள்ள ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிட்டு பேக் வந்துருங்க. அப்படியே நீங்கள் ட்ராக் பண்ணுங்கள். இங்கே உங்களுக்கு பிஎன்ஜி ஆட் பிஎன்ஜி அப்படின்னு இருக்கும், இதை நீங்கள் கிளிக் பண்ணி கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த ஸ்டார் ஆப்ஷன் கிளிக் பண்ணி பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண உங்களோட பிக்சர் செலக்ட் பண்ணி மேலே உள்ள ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிட்டு பேக் வந்துருங்க. பேக் வந்தப்புறம் உங்களுக்கு கரெக்டாக உங்களுக்கு ஸ்க்ரீனில் செட் ஆகலை அப்படின்னா உங்களோட பிக்சரை நீங்கள் செலக்ட் பண்ணி இந்த மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மை கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான அளவுக்கு மேலே கீழே அட்ஜஸ்ட் பண்ணி இந்த மாதிரி உங்களுக்கு எங்கே வேணுமோ அந்த இடத்துல நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணிக்கிங்க. சைஸ் உங்களுக்கு பெருசாக்கணும் அப்படின்னா இந்த தேர்டாவில் ஸ்கேல் ஆப்ஷன் கிளிக் பண்ணி சைஸ் ஸ்மால் பண்ணுறதுனா லெஃப்ட் சைடு அட்ஜஸ்ட் பண்ணுங்கள், பெருசாக்கணும்னா ரைட் சைடு அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. பொசிஷனை சேஞ்ச் பண்ணால் ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ரைட் சைடு லெஃப்ட் சைடு அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ கரெக்டாக அந்த இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருங்க. அவ்வளோதான், நம்மளோட வீடியோ எடிட் பண்ணி முடிச்சாச்சு. நீங்கள் ஒரு தடவை ப்ளே பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக வந்துருச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் கேலரியில் சேவ் பண்ணுறதுக்கு மேலே உள்ள ஷேர் ஆப்ஷன் கிளிக் பண்ணி இங்கே வீடியோ அப்படின்னு செலக்ட் பண்ணி கீழே உள்ள எக்ஸ்போர்ட் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. இது ஃபுல்லாக ரெண்டாயிரம் முடிஞ்சது உங்கள் கேலரியில் சேவ் ஆயிரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம தமிழன் டெக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க.